ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கோயிலுடைய சிறப்பம்சங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல சென்னை தேனாம்பேட்டையில இருக்கக்கூடிய ஆலயம்மன் திருக்கோயில் பத்தின சிறப்பம்சத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆலயம்மன் அப்படின்ற பெயர் வர்றதுக்கான காரணம் அப்படின்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கும் முன்னாடி மாம்பலம், நுங்கம்பாக்கம், டி நகர் இது சுத்து வட்டாரம் ஃபுல்லா ஒரு பெரிய ஏரியா இருந்திருக்குது. அந்த சமயத்துல விடாம மழை பெஞ்சதுல அங்க ஃபுல்லா எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணீரா இருந்திருக்குது. ஆறு அப்படியே அலை புரண்டு ஓடி இருக்குது. அங்க துணி துவைக்கக்கூடிய அந்த தொழிலாளி துணி துவைக்கலான்னு வந்தா எந்த ஒரு கல்லு எதுவுமே கண்ணுக்கு தென்படாம எல்லா இடமும் தண்ணியா இருந்ததுனால அவருடைய துணியை எங்க வச்சு துவைக்கிறதுன்னு தெரியாம அவர் யோசிச்சுக்கிட்டு நிற்கும் போது அவருக்கு முன்னாடி ஒரு கல்லு நல்லபடியா அப்படியே மிதந்துட்டு வந்திருக்கு. ஒரு கல்லு கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கல்லை பிடிச்சி அந்த கல்லு மேல அவருடைய மூட்டை துணியெல்லாம் அவிழ்த்து அதை துவைக்க ஆரம்பிச்சிருக்காரு. துவைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அவரை தாண்டி ஒரு ரொம்ப கை வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னது இது இவ்வளவு வலிக்குதுன்னு சொல்லி பார்த்தா துணிகள்ல அப்படியே ரத்தம் சொட்டி இருக்கு. துணிகளை ரத்தம் சொட்டினதை பார்த்து அவர் அவ்வளவு அப்படியே மிரண்டு போனவர், என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தா அவருடைய வாய்க்கும் மூக்குக்கும் இடையில அப்படியே ரத்தம் கொட்டுது. அவருக்கு அறியாம அப்படியே அவர் ரொம்ப தள்ளாடுறாரு. அவ்வளவுதான், நம்ம போக வேண்டிய காலம் வந்துடுச்சோ அப்படின்ற மாதிரி அந்த கல் அப்படியே இருந்திருக்குது. இன்னொரு பக்கம் இந்த துணிகள்ல ரத்தமா இருந்திருக்குது. அவர் அப்படியே அதுக்கு பக்கத்துல மயங்கின நிலையில போய் அப்படியே விழறாரு. இந்த பக்கம் நடக்கும்போது அப்படியே அதே ஊர்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜமீன்தார், அதாவது நாட்டாமையுடைய வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு அப்படியே சிலை மாதிரி நின்று என் மேல ஒழுங்கா நிக்காம அப்படியே அந்த தொழிலாளி பக்கத்துல நான் நிக்கிறேன், அதை ஒழுங்கா எடுத்து எனக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுங்க, நான் இடம் இல்லாம தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. என்னமாச்சுன்ட்டா இந்த மாதிரி குளத்துல போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஓடோடி வந்திருக்கிறாங்க. பார்த்தா தொழிலாளி, துணி தைக்கிற தொழிலாளி, அவர் அப்படியே மயங்கின நிலையிலையும் அவருக்கு பக்கத்துல அந்த கல்லு அப்படியே இதுவா இருந்திருக்குது. எல்லாரும் ஓடி பார்க்கும்போது அந்த கல் அப்படி நிமிர்ந்து அப்படி திரும்பி, அதுக்கப்புறமா தான் அம்மனுடைய அருள் தான் எல்லாரையும் காக்கிறதுக்காக வந்திருக்கிற வன்னிய தேனாம்பேட்டையில இருக்கக்கூடிய இந்த அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அலை மேல மோதி அலை மேல நின்று நம்மளுக்கு அருள் புரியறதுக்காக வந்திருக்கிறதுனால அலை மேல் அமர்ந்தவள் அப்படின்ற பெயரும் பெற்று, அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் ஆலயம்மன் அப்படின்ற பெயரும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆலயம்மனுக்கு அதுக்கப்புறமா தான் அவங்க ஒரு சின்னதா ஒரு குடில் மாதிரி அமைச்சு, அதுக்கப்புறமா 1943க்கு மேலதான் அங்க அம்மனை பிரதட்சணம் பண்ணி கோவிலை நல்லா பெரியபடியா கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிறிய இதுல இருந்தாலுமே என்ன மாதிரியான கஷ்டங்களோட நம்ம போனாலும் அந்த கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் நம்மளை விட்டு நீக்கி நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் கொடுத்து நம்ம எல்லாருக்கும் அவளுடைய அருளை கொடுத்து நல்லபடியான வாழ்க்கை வாழறதுக்காக இருந்தவள் தான் அந்த ஆலயம்மன். அதனால சுத்து வட்டாரத்துல கூடிய எல்லா மக்களுமே இது எங்க அம்மன் எங்களுக்காக வந்திருக்கிறாங்க, எங்களை காக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படி ஒரு தாய்கிட்ட குழந்தை போய் என்ன மாதிரியான இது இருந்தாலும் இந்த தாய் எல்லா கஷ்டங்களையும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய குழந்தைக்கு நன்மை மட்டும்தான் வரணும் அப்படின்றதுக்காக அந்த அளவுக்கு அவங்கள பேணி காக்குற மாதிரி நம்ம எல்லாருமே அவளுடைய குழந்தைகளா நினைச்சு ஆலயம்மன் நம்மளுக்கு நல்லதை மட்டுமே கொடுத்து அருளிக்கிறார். அப்படிப்பட்ட ஆலயம்மனுடைய கோவில்ல நம்ம என்ன மாதிரியான பூஜைகளை பண்ணணும்? பூஜைகள் அப்படின்னு சொல்லும் போது எப்படி நம்ம போய், ஏன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் போகும்போது ஒவ்வொரு விதமான பூக்களை நம்ம கொண்டு போய் கொடுத்து சாமியை பிரதட்சணம் பண்ணுவோம். அப்படி இந்த அம்மனை நம்ம என்னென்ன பூவெல்லாம் கொண்டு நம்மளுடைய பிரதட்சணம் பண்றதுனால அதன் மூலமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றதுதான் உங்ககிட்ட நான் முதல்ல சொல்ல போறேன். இந்த ஆலயம்மனுக்கு முக்கியமா அம்மன்னாலே ஆடி மாசம் சிறப்பு. இந்த மாதிரி ஆடி மாசத்துல மலர் தூவி அம்மனுடைய
பாதங்களை வணங்கி வந்தோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே வந்து விலகி போய் நம்மளுக்கு பெரிய அருளை கொடுத்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்து சந்தோஷப்பட வைப்பாள் இந்த அம்மன். அதுல முக்கியமா நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய பூக்களுடைய சிறப்புகளுக்கு, அதாவது எந்த பூக்களை கொடுக்குறோமோ அந்த பூக்களுக்கு ஏற்ற மாதிரியான நன்மையை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மலர் தூவி அம்மனை வந்து நம்ம பூஜிக்கிறதுனால கைலைநாதரின் இல்லமான கைலைக்கு நம்ம போகிறதுக்கான நல்ல ஒரு வழியை வந்து காட்டுவாள் இந்த அம்மன். அதே போல வில்வ இலையை வச்சு நம்ம பூஜை பண்றதுனால நம்ம வாழ்க்கையில துன்பன்ற ஒரு விஷயம் நேராம இருக்கிறதுக்கான வழிவகுத்து தர. குர்க்கத்தி பூவை வந்து வச்சு நம்ம வந்து அம்மனை பூஜித்தால் பிரம்மதேவனுடைய அருள் வந்து நம்மளுக்கு தேவையான என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம். அதே போல ஜாதி மல்லி வாசத்தை விட அதிகமான வாசம் கொண்ட அஷ்டகந்தம் அந்த பூவை வந்து பூஜித்து சகஸ்நாமம் சொல்லி நம்ம வந்து பூஜை செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம பிரம்மதேவனுக்கு நிகரான ஒரு இடத்துக்கு போய் நம்ம வந்து இருக்கிறதுக்கான வாழ்க்கைய நம்மளுக்கு அம்மன் வந்து அருள் பெற்று தராங்க. தாமரை பூ கொண்டு நம்மளுடைய அம்பிகையை வந்து நம்ம வந்து பிரதட்சணம் பண்ணா அம்பிகையுடைய மலர் பாதத்திலேயே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கான பாக்கியத்தை அம்மன் வந்து கொடுக்குறாங்க. அதே போல விளக்கு ஏத்தி அம்மனை வந்து நம்ம பூஜிக்க செய்யும் போது இந்த 3 லோகத்திலையும் நம்ம வாழறதுக்கான அந்த அருளும் நம்மளுக்கு கிடைக்குது. அதே போல செவ்வரளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலர் தூவி நம்ம வந்து அம்மனை அர்ச்சனை செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில செல்வம் எல்லாம் வந்து சேரும் அப்படின்றது இந்த கோவில்ல நம்மளுடைய அம்மனை பூஜிக்கிறதுக்கான ஒவ்வொரு விஷயமும் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செல்வம் சேரணும்னா செவ்வரளி போடுங்க, இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில துன்பமே வரக்கூடாதுன்னா அதுக்கேற்ற மாதிரியான பூ, இதெல்லாம் தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அம்மனுடைய அருள் பெற்று நீங்க நல்ல நீடூடியா மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வந்து அமையும். ஆலயத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆலயத்துக்குள்ள நம்ம உள்ள நுழைஞ்சதுமே அம்மனை வந்து பார்த்தோம்னா அதுக்கு நேர் எதிரவே விநாயகர், ரத்தின விநாயகர் இருக்கிறாரு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து கார்த்திகேயர், அதாவது சமயத்தோட இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் அவர் இருக்கிறாரு. அவரை சுத்தி பார்த்தீங்கன்னா துர்க்கை எல்லாருமே. அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா நம்மளுடைய மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஆலயம் நின்று நம்மளுக்கு வந்து அருள் பாவிக்கிறாங்க. இந்த மாதிரி கோவில்ல ஒவ்வொருத்தருடைய சந்நிதியிலையும் அவங்களுக்கான அந்த அமைதியோடையும் அவங்களுக்கு நம்மளுக்கு அருள் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அங்க போய் நீங்க மன நிம்மதியோட அமைதி காத்து நீங்க அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்க வணங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும். அஷ்டலக்ஷ்மியுடைய மேல்கூரையில ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் நீங்க வந்து மற்ற கோவில்கள் அவ்வளவா பார்த்திருக்க முடியாது. இந்த கோவில்ல மட்டும்தான் இந்த தனி சிறப்பான ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷோடசி அன்னைகளுடைய சிறப்பு கதையை வந்து சொல்ற விதத்துல அங்க வந்து சிற்பம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இது இந்த கோவிலினுடைய தனி சிறப்புன்னு சொல்லலாம். கோவிலினுடைய நேரம் காலை 6:30 இருந்து உங்களுக்கு 11 மணி வரைக்கும் திறந்திருக்கிறாங்க. அதே போல மாலை நேரத்துல 5:30 இருந்து கோவில் நட வந்து திறந்திருக்குது. இந்த கோவிலினுடைய சிறப்பு பூஜைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சங்கடா சதுர்த்தி, பௌர்ணமி சிறப்பு பூஜை, அப்புறமா செவ்வாய்க்கிழமையில இருக்கக்கூடிய துர்கை பூஜை, அண்ட் இது இல்லாம உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாசத்துலயும் வரக்கூடிய சிறப்பு நாட்கள்ல நடக்கக்கூடிய பூஜைகளும் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி கோவில் வந்து நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்ப நிலையில நம்ம அங்க போய் உட்கார்ந்தாலுமே அதுல இருந்து நம்மளுக்கு தெளிவை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில வெறும் இன்பம் மட்டுமே இருக்கணும்ன்ற அருளை கொடுத்து அனுப்பி வைக்கிறவ தான் இந்த ஆலயம்மன். ஸோ இந்த வீடியோல சொன்ன மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு நினைச்சீங்கன்னா என்னென்ன விதத்துல பூஜை பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து நீங்க பின்பற்றி அம்மனுடைய அருளை பெற்றுருங்க. இந்த ஆலயம்மனை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சென்னை தேனாம்பேட்டை எல்டாம்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆலயம்மன் திருக்கோவில போய் பார்த்து அவங்கள வந்து பிரதட்சணம் பண்ணி அவங்களுடைய அருளை வந்து பெறுங்க. இதே போல வேறொரு கோவிலினுடைய சிறப்பு அம்சத்தோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.